பொறுப்புகளையும் இப்படி பல்வேறு செய்திகளை நமக்கு முன்னால் விரிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அதே விஷயத்தை மீண்டும் நான் உங்களிடத்தில் எடுத்து பேச வேண்டிய தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அங்கு நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் மேடை வழியாக எடுத்து சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் நாம் தற்போது இல்லை. நம்முடைய எல்லாருடைய கைகளிலும் இருக்கிற தொலைபேசிகள், அதில் இருக்கிற சமூக வலைதளங்கள் என்கிற அப்ளிகேஷன்கள், அதன் வழியாக தினந்தோறும் நிமிடங்கள் தோறும் உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாதிக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களின் பாதிப்புகள் என்று எல்லா செய்திகளும் இடைவிடாது நம்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக கண்ட ஒரு காட்சி மனதை உலுக்கிய ஒரு பெரும் காட்சி. அதை நினைக்கிற பொழுதெல்லாம் சாப்பிடுவதற்கு அமர்ந்தால் உணவு உள்ளே செல்ல மறுக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த காட்சியை பார்த்த யாரா இருந்தாலும் சில நிமிடங்கள் உறைந்துதான் போயிருப்பார்கள். அந்த காட்சிகளை ஒளிபரப்பு செய்த, சமூகத்திற்கு வெளிக்கொண்டு வந்த சில சமூக வலைதள அதனை இயக்குகிறவர்கள் அந்த செய்தியை ஒளிபரப்புவதற்கு முன்பாக மக்களிடத்தில் வைத்த கோரிக்கை என்ன என்றால், தயவு செய்து குழந்தைகளோ பலவீனமான மனம் படைத்தவர்களோ ஏதேனும் ஒரு காட்சியை கண்ட உடனே பயந்து விடுகிற ஆற்றல் படைத்த நிலையிலே பலவீனமான உள்ளம் கொண்டவர்களோ யாரேனும் இருந்தால் இந்த காட்சிகளை காண வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து அதற்கு பிறகுதான் அந்த காட்சியை வெளியுலகத்திற்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்மள பல பேர் அந்த காட்சியை பார்த்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தையை அதனுடைய தாய், ஒரு சிறுவனை அதனுடைய தந்தை அந்த சிறுவனை தூக்கி பிடித்திருக்கிறார். முண்டம் மட்டும் இருக்கிறது, தலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேற எதை சொல்ல, வேற என்ன பேச, எப்படி அங்குள்ள மக்கள் படுகிற துன்பங்கள். சகோதரர் பேசும்போது ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, நம்ம இன்னைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு ஒரு நிம்மதியான மனநிலையில நிம்மதியான மனநிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா அங்கே நாம் உண்மையிலே அவங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட நிஜத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்றதா இருந்தா இது கூட ஒரு வகையில கண்துடைப்பு தான். ஆனா வேற என்ன பண்றதுன்னு தெரியல, வேற என்ன செஞ்ச முடியும் நம்மால அப்படிங்கிற கேள்வியின் வெளிப்பாடுதான் இதையாவது செய்வோமே. குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு மூலையில இருந்து நான் கத்திட்டு போனேன் அப்படின்னு நாளைக்கு போய் சொல்லலாம். நாம அறிந்தோ அறியாமோ ஏதோ ஒரு தாக்கத்தை அல்லாஹ் இதன் வெளியே ஏற்படுத்திட மாட்டானா என்கிற ஒரு நிராசையோ ஒரு விரக்தியோ இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னு கேட்டா இதை ஒரு தியாகம்னு சொல்ல முடியுமா? இதை சமுதாயத்திற்காக நாம் செய்கிற ஒரு குரல் என்ன இழப்பு? ஒண்ணுமே இல்லையே. இந்த குரல் நம்ம ஏதாவது ஒரு தியாகத்தை, ஒரு இழப்பை, ஒரு துன்பத்தை, எதையாவது ஒரு சின்ன அசௌகரியத்தை இந்த குரல் வழியாக நம்ம சந்திக்கிறோமா? ஒரு அசௌகரியமும் இல்லை. அதிகபட்சமா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி கிடைக்குது, அந்த அசௌகரியம் கூட நமக்கு இல்லை. ஏன்னா அதை விட்டு தாண்டி சேர போட்டு போவோமா, அந்த அசௌகரியம் கூட இல்லாத அளவிற்கு தான் நாம இந்த குரலை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலை ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற பொழுது அந்த மக்களுடைய துன்பத்தை, துயரத்தை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு கூட நம்மிடத்திலே மன உணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. அதை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை, உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவன் எவ்வளவு துன்பப்படுவான் தெரியுமா என்று அந்த துன்பத்தை புரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை முறை கூட நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. அவ்வளவு கடுமையாக, அவ்வளவு மோசமாக அந்த மக்கள் தவிப்பிற்குள்ளாகி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக, 3/4 நூற்றாண்டு காலம் அவங்க இந்த போர் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 8 மாத கால இடைவெளியே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படிதான். இது ஒண்ணு இது அவங்களுக்கு புதுசு இல்லை. போன வருஷம் அடி வாங்கினாங்க, அதுக்கு முந்தின வருஷம் அடி வாங்கினாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 1948 இருந்து வருஷம் எத்தனை ஆயிடுச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்கள் போர் முறையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இது மாதிரியான குண்டுவெடி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அங்கே உடல் இழப்புகள், உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள், வாழ்க்கை நெருக்கடிகள், சிறை கொட்டடிகள், இஸ்ரேலுடைய அடக்குமுறைகள் என்று சொல்லி 3/4 நூற்றாண்டு காலம் தொடர்ந்து அந்த துன்பங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது வெறுமனே போர் என்று சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அனர்த்தமாக அந்த மக்களை ஒன்றுமில்லாத கட்டாந்தரையாக, ஒரு பாலை பெருவெளியாக, ஒரு சுடுகாடாக, மனிதர்களே இல்லாத வெற்ற நிலத்திற்காக வேண்டி இஸ்ரேலிய அரசு இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது.
மனிதர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. எனக்கு நிலம் வேண்டும், இடம் வேண்டும். இடத்தின் மீது, மண்ணின் மீது கொண்டிருக்கிற பேராசையின் விளைவாக நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி விட வேண்டும் என்கிற அதிகாரத்தின் வெளிப்பாடாக அவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னல் பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல உலகத்திலே இதைவிட பல மடங்கு ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் இறைவன் அளித்திருக்கிறார் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய இழப்புகள் இங்கே ஆளாகி கொண்டிருக்கிறது, எத்தனை துன்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பாடம் நடத்தி இருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண டீம் இல்ல உலகத்துல, மற்ற யாரோடும் ஒப்பிடவே முடியாது. வேற எந்த சமுதாயத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு ஆக கேடு கட்ட பல்வேறு குணங்களின் தொகுப்பு அவர்கள். வேற எந்த சமுதாயத்தை பற்றி இவ்வளவு இழிவாக, இவ்வளவு மோசமாக திருமறை குர்ஆன் பேசியதே இல்லை. குர்ஆன்ல வேற எந்த சமுதாயமும் இவ்வளவு விமர்சிக்கப்பட்டதே இல்லை. வேறு எந்த சமுதாயமும் இவர்கள் சொல்லப்பட்ட அளவிற்கு எடுத்து சொல்லி பாடப்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. இவங்களை மாதிரி வாழாத என்று சொல்வதற்கு மற்ற எல்லா சமுதாயத்திலும் அல்லாஹ் சில உதாரணங்களை வச்சிருக்கான். லூத் நபியுடைய சமுதாயத்தை குர்ஆன் பேசுகிறது. அவர்களை போல ஓரின சேர்க்கையில் ஈடுபடாது. ஷுஐப் நபியுடைய வரலாறு குர்ஆனிலே பேசுகிறது. அந்த சமுதாயத்தை போல அளவு நிறுவைகளில் மோசடி செய்யாதே. இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் செய்த தீமைகளை பற்றி திருக்குர்ஆன் எடுத்து சொல்லி பாடம் நடத்தினாலும் கூட ஒரே ஒரு ஒற்றை சமுதாயத்தை எடுத்து சொல்லி இவர்களை போல் வாழாதே என்று அதிகமாக திருக்குர்ஆன் வழியாக எச்சரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூத சமுதாயம். அதான் குர்ஆன் ஒரு இடத்துல முத்தாய்ப்பா சொல்லுகிறது, லா தஜிதன்ன அஸத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத். இறை நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்களிலேயே அதிகம் விரோதத்திற்குரியவர்கள் யார் என்றால் அவர்கள் யூதர்கள் தான். மனிதர் அஸத்தன் நாஸ், மனித குலத்திலேயே ஆக கேடு கட்டன ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இருக்கிறான், விரோதி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா வேற யாரையும் இந்த இடத்துல வைக்க முடியாது. மூமின்களுக்கான அதாவா விரோதி பகைவன், அதிலே முதலிடத்திலே வைக்கப்பட வேண்டிய சமுதாயம் தான் இன்றைக்கு பாலஸ்தீன இஸ்ராயேலை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், துன்பங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், இழப்புகளுக்கு மேல் இழப்புகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த இழப்புகளுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் சந்தித்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நீதியும் நியாயமும் கிடைக்க போகிறது என்பதற்கான சமிக்கைகள் கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி கிடைக்கிறது? உலகத்திலே முஸ்லிம்களை கசப்பாக, எதிரிகளாக, முஸ்லிம்களுடைய மேன்மையை அழித்துவிட துடித்த ஐரோப்பிய கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கான தேசத்தை உறுதி செய்கிற வேளைகளில் படிப்படியாக முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள். அயர்லாந்து நாடு தன்னுடைய நாடாளுமன்றத்தை சட்டம் இயற்றி பாலஸ்தீனத்தை நாங்கள் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கான ஒரு தூதரகத்தை அவர்களே தங்களுடைய சொந்த இடத்திலே நிறுவி பாலஸ்தீனத்துடைய தூதர் ஒருவரை அங்கே அமர வைத்து நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று சொல்லி ஐரோப்பாவில் இருக்கிற அயர்லாந்து பாலஸ்தீனத்திற்கான பச்சை கொடியை காட்டிவிட்டது. ஐரோப்பாவில் இருக்கிற நார்வே நாடாளுமன்றத்திலே தீர்மானம் ஏற்றி அவர்களும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி, உலகத்தில் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சவங்க யாருமே இல்லை. பாலஸ்தீன ஒரு நாடுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நாடுன்னு சொல்ல உலக வரைபடத்தை எடுத்து பாருங்கள், அப்படி ஒரு நாட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் எல்லாம் எதிர்காலத்தில் அப்படி ஒரு நாடு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் தான். தவிர இன்னைக்கு அப்படி ஒரு நாடு இருக்குதா அப்படின்னு கேட்டா, சட்டத்தின் பார்வையில, உலக வரைபடத்தின் பார்வையில, ஐநா அவையின் பார்வையில, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளின் பார்வையில அப்படி ஒரு நாடே இல்லை. ஒரு நாட்டை உருவாக்கிட வேண்டும், அழிந்துவிட்ட ஒரு நாட்டை மீண்டும் புனரமைத்து விட வேண்டும் என்கிற போராட்டம் தான் பாலஸ்தீனத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அயர்லாந்து அங்கீகரித்து விட்டது, அங்கே தூதரகம் திறக்கப்பட்டு விட்டது. நார்வே அங்கீகரித்து விட்டது, அங்கே தூதரகம் திறக்கப்பட்டு விட்டது. அவ்வளவு இந்த நாட்டில் அல்லாஹ் என்று சொல்லுகிற, அல்லாஹ்வை வணங்குகிற ஒரே ஒரு முஸ்லிம்